முருகேஷ் நகர செயலாளர். நகர செயலாளர் முருகேஷ் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். அண்ணன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். அனைவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மாலையோடு சேர்த்து இரவு நேர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் பிறந்திருக்கின்றார்கள், மனிதர்கள் பிறந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் வரலாறு படைத்திடவில்லை. அப்படி வரலாறு படைத்திட்ட தலைவர்களுக்கெல்லாம் நினைவு அரங்கங்களாகவும் திருவுருவ சிலைகளாகவும் மணி மண்டபங்களாகவும் அமைத்து கொடுத்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்து அகற்றுவேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் ஒழிப்பேன் என்று சொன்ன தலைவர்களுக்கெல்லாம் திருவுருவ சிலையை அமைத்தது முத்தமிழர் கலைஞர் என்று நான் பெருமையோடு சொல்லிக் கொள்ளுகின்றேன். அப்படிப்பட்ட சுதந்திர போராட்டத்திற்கு உடுமலைப்பேட்டை சார்ந்த மண்ணினுடைய மைந்தர்களும் அதில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். தலி பாளையக்காரர் என்று சொல்லக்கூடிய அவரும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு வெள்ளையரையை நமது மண்ணிலே வைத்து கருவை அறுத்த அந்த பாளையக்காரர் அவர்களுக்கும் திருமூர்த்திமலை பகுதியிலே ஒரு நினைவு அரங்கம் அமைத்து கொடுத்திருக்கின்றது தற்போதைய தளபதியுடைய அரசு. அதோடு மட்டுமல்ல, அவருடைய திருவுருவ சிலை எத்தலப்ப நாயக்கர் என்று சொல்லக்கூடியவருக்கு இங்கே இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கிற மேடைக்கு முன்பாக உடுமலைப்பேட்டை நகராட்சியினுடைய அலுவலகத்திலே அவருடைய திருவுருவ சிலையை அமைத்து கொடுத்திருக்கின்றோம். உடுமலைப்பேட்டை நாராயணகவியில் தொடங்கி மண்ணிற்கு பெருமை சேர்த்த அத்துணை தலைவர்களுக்கெல்லாம் சிறப்பு செய்த இயக்கம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த மண் சுதந்திரம் பெற்றதற்கு ஒரு மகத்தான பங்களிப்பை செய்திருக்கக்கூடிய மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு திருவுருவ சிலையுடன் சேர்த்து நினைவகம் அமைத்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகம் என மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவர், சமூக நீதியினுடைய காவலர், தமிழ் சொந்தங்களுடைய ஒட்டுமொத்த தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்களுக்கு நன்றி பாராட்டுகின்ற வகையில் உடுமலைப்பேட்டையில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கக்கூடிய ஆதித்தமிழர் பேரவையினுடைய நிறுவனர் தலைவர், நமது தலைவருடைய உற்ற தோழராகவும் முத்தமிழர் கலைஞரையாவுடைய உடன்பிறவா சகோதராக விளங்கக்கூடிய மதிப்பிற்குரிய அண்ணன் அதியமான் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சகோதரி கௌசல்யா காந்தி அவர்களே, தொடக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் கோவை ரவிக்குமார் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஆதித்தமிழர் பேரவருடைய பல்வேறு அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே, எனக்கு பின்பாக உரையாற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எனும் மாபெரும் இயக்கத்தினுடைய கழக ஆதி திராவிட நலக்குழுவுடைய இணை செயலாளரும் தமிழ்நாடு அரசினுடைய தூய்மை பணியாளருடைய நலவாரியத்தினுடைய தலைவராக விளங்கக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணன் திப்பம்பட்டி ஆறுசாமி அவர்களே, இறுதியாக நன்றி உரை ஆற்ற இருக்கக்கூடிய மாவட்ட மகளிருடைய செயலாளர் சகோதரி வேலுமணி அவர்களே, பெரும் திரளாக கூடியிருக்கக்கூடிய தாய்மார் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை நான் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். காலத்தினுடைய அருமை கருதி சுருக்கமாக எனது உரையை நிறைவு செய்து கொள்ளுகின்றேன். மேலும் தற்போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருடைய தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக
ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் மேடை ஏறிய பின்பும் அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்வதற்காக கீழே இறங்கி சென்றேன். மீண்டும் முதலமைச்சர் அவர்கள் உரையாற்றுகின்றதற்குள் நான் இந்த மேடையை விட்டு இறங்கி செல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் அடிக்கடி நான் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பையும் பெற்றிருக்கின்றேன். பல்வேறு கூட்டங்களில் எல்லாம் உங்களை சந்தித்து நான் உரையாற்றி இருக்கின்றேன். ஆனால் நமது அண்ணன் அதிகமான அவருடைய உரையை நீங்கள் நீண்ட நேரம் கேட்க வேண்டும் என்பதற்காக சுருக்கமாக உரையாற்ற விரும்புகின்றேன். இந்த இயக்கம் என்ன செய்தது என்று கேட்பவர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே செய்தியாக என்னவென்று சொன்னால், 20 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு அரசியல் என்பது அறிமுகமான சமயத்தில் கூட வாக்காளர் பட்டியல் எடுத்து வாசித்தோம் என்று சொன்னால் கருப்பன் மாதாரி, ராமன் மாதாரி, முத்துசாமி செட்டியார், ரங்கசாமி நாடார் என்று இருந்தது. அப்படி இருந்த சூழ்நிலையில் இன்னைக்கு அதே கருப்புசாமி BA/BL, ராமசாமி BSc, முத்துசாமி BA என்று போட வைத்துதான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனை. 25-30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்ப கல்வியை தாண்டாத நிலை இருந்த மக்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அப்போதைய தலைவர் கலைஞர் ஐயா அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார்கள். அதில் முதலாவதாக ஆரம்ப கல்வியை தாண்டி உங்களுக்கு உயர்கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த திட்டம் 8ஆம் வகுப்பு வரை படித்தால் திருமண உதவித்தொகை திட்டம் என்று. அது உங்களுக்கு திருமணத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல, உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கெல்லாம் உங்களை படிக்க வைக்க வேண்டும், அந்த ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் அது. பின்னாளில் அது 10ஆம் வகுப்பாக உயர்த்தப்பட்டது. அதற்கு பின்பாக 12ஆம் வகுப்பு, பின்னாளில் முதல் தலைமுறை பட்டதாரியினருக்கு வேலை வாய்ப்பு போன்ற திட்டங்களை கொண்டு வந்த காரணத்தினால் இன்னைக்கு இந்தியாவில் அதிகமாக படித்திருக்கிறவர்களை கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்று விளங்கி வருகிறது. இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெண்கள் அதிகம் படித்திருக்கிறவர்களை கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்று புள்ளி விவரங்கள் குறிப்பிட்டு சொல்லுகின்றது. இப்படி பெண்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் செய்யவும் சமூக நீதியை கடைபிடித்து ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் களைந்து அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமான திட்டங்களை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருந்தாலும் கூட குறிப்பிட்டு சொல்லும்படியாக திட்டங்களாக எனக்கு முன்னால் உரையாற்றிய தோழர்கள் ஈழவேந்தர் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீடு என்பது 100 நபர்கள் இன்னைக்கு அரசினுடைய கல்லூரி உள்ளிட்ட படிப்புகளிலாக இருக்கட்டும், அரசு வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், 18% மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்று சொல்லக்கூடிய SC கம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒதுக்கீடு பெற்றிருக்கின்றார்கள். ஆக அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களிலே பல்வேறு இனத்தவர்கள் அந்த பட்டியலிலே இருக்கின்றார்கள். அந்த விளிம்பினிலே இருக்கக்கூடிய மக்கள், அருந்ததி சமுதாய மக்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு வந்து வந்தது பல காலங்களாக. அதனைத் தொடர்ந்துதான் முத்தமிழர் கலைஞர் ஐயா அவர்கள் 2006ஆம் ஆண்டு முதல் ஆட்சியில் இருந்த சமயத்தில் 2009ஆம் ஆண்டு அருந்ததி சமுதாய மக்களுக்கு 3% உள்ளொதுக்கீட்டை கொடுத்து ஒரு வரலாற்றை திரும்பி பார்க்க வைத்தார் அவர்கள். அந்த சட்ட மசோதா அப்போது தாக்கல் செய்தது மட்டுமல்ல, உடனடியாக அமலுக்கும் வந்தது. அதன் காரணமாக இன்னைக்கு பல நபர்கள் அரசினுடைய வேலை வாய்ப்பிலே பல்வேறு உயர் பதவியிலே அருந்ததி சமுதாய மக்கள் வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். 100 நபர்கள் அரசினுடைய வேலை வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அதில் 3 நபர்கள் கட்டாயமாக அருந்ததி சமுதாயத்தினரும் கூடுதலாக தகுதி இருக்கக்கூடிய நபர்கள் அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கான இட ஒதுக்கீட்டிலும் பொது பிரிவிலும் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம். அந்த சட்டம் நிறைவேற்ற சமயத்தில் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், கையிலே மலமல்லக்கூடிய மக்களை நான் தலையில் வைத்து கொண்டாடுகிறேன் என்று உங்களை உயர்வாக பேசி கௌரவப்படுத்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சராகலாம் என்று சொல்லி இன்னைக்கு அனைவரும் கோயில் கருவறை சென்று நாம் இன்னைக்கு அர்ச்சகர் கல்வியை முடித்தவர்கள் எல்லாம் அனைவரும் கருவறைக்கு செல்கிறோம் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த பல்வேறு சீர்திருத்தங்கள் என்று நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட
இயக்கத்தினுடைய தலைவர் அவர்கள் நமது அருந்ததி சமுதாயத்தினுடைய மாவீரனாக விளங்கிய பொல்லான் அவர்களுக்கு திருவுருவ சிலையை நிறுவியதற்காக நமது முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டுதலையும் நன்றி தெரிவிக்கின்ற கூட்டமாக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உள்ளபடியே மகிழ்ச்சிக்குரியது. ஆதித்தமிழர் பேரவையினுடைய தலைவர் உள்ளிட்ட ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் திருப்பூர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை அன்போடு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இந்த இயக்கம் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்தது என்பதை ஒவ்வொருவரும் பட்டியலிட்டு சொன்னார்கள். ஆகவே கடந்த காலங்களில் உங்களுக்கு செய்து பல்வேறு திட்டங்களை செய்து உங்களை உயர்த்தி இருக்கிறதுக்கு சான்றாக ஒன்றை கூறிக்கொண்டு நிறைவு செய்ய விரும்புகின்றேன். இங்கே மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய மகாலட்சுமி முருகன் அவர்கள், அவர் பெரியகோட்டை ஊராட்சியை சேர்ந்த அருந்தை உங்களது சமுதாயத்தை சேர்ந்த உங்களது சகோதரி உடுமலைப்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் 38 ஊராட்சிகளை கிராம ஊராட்சிகளை கொண்ட அந்த ஊராட்சி ஒன்றியத்திற்கு பெருந்தலைவராக கடந்த 5 ஆண்டு காலம் பணியாற்றி பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அண்ணன் திப்பம்பட்டி ஆறுசாமி அவர்கள், அவர் உரையாற்றும் போது உங்களிடம் பேசுவார்கள். அவர் சாதாரணமாக திப்பம்பட்டியில பிறந்து இந்த இயக்கத்திலே மெல்ல 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 வளர்ந்து தலைமை கழகத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக அவருடைய நிலையை உயர்த்தி இருக்கின்றார்கள். முதலமைச்சர் அவர்கள் அடையாளம் கண்டு இன்னைக்கு தூய்மை பணியாளர் நல வாரியத்தினுடைய தலைவராக அவர்களை நியமனம் செய்திருக்கின்றார்கள். கூடுதலாக ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இதே அந்தியூரிலே பிறந்த மதிப்பிற்குரிய அண்ணன் செல்வராஜ் அவர்கள் 1996ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராகி தலைவர் கலைஞரையாவுடைய அமைச்சரவையில் ஆதிதிராவிட நலத்துறையினுடைய அமைச்சராக 5 ஆண்டு காலம் பணியாற்றி தற்போது நமது தேசத்தினுடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்றி வருகின்ற செய்தியும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். 75 ஆண்டுகள் பாரம்பரியத்தை கொண்ட இந்த இயக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவராக, தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக அண்ணன் அந்தியூர் செல்வராஜ் அவர்கள் நியமிக்கப்பட்டு கழக பணியாற்றி வருகிறார் என்று நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இப்படி அனைத்து சமுதாய மக்களுக்குமான திட்டங்களை கொடுக்கக்கூடிய இந்த இயக்கத்திற்கு நீங்கள் ஆதரவாக இருந்த காரணத்தினால் தான் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து நாடாளுமன்ற தொகுதியிலும் வெற்றி பெற்றாலும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று கொக்கரித்த ஒரு சிலருக்கு பாடம் புகட்டுகின்ற வகையில் நமது கிருஷ்ணகிரியிலே தொடங்கி கொங்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய மேற்கு மண்டலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருப்பூர், கோவை, நீலகிரி உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதியை விட பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி தான் அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றது. 2,52,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக இந்த மேற்கு மண்டலத்தில் வசிக்கக்கூடிய அருந்ததி சமுதாய மக்களுடைய பெரும்பான்மையான வாக்குகளை பெற்ற காரணத்தினால் என்று இந்த கூட்டத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். மேலும் இந்த சூழ்நிலையில் நமது முதலமைச்சருடைய திட்டங்கள் நமக்கு தொடர்ந்திட வேண்டும் என்பதற்காக கடந்த காலங்களில் பல்வேறு வரலாறுகள் உண்டு. நாம் ஆட்சி பொறுப்புக்கு வருவதெல்லாம் அதற்கு முன்பாக இருந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருந்த திட்டங்களை, அது மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்களாக இருந்தால் அது தொடர்ந்து நாம் செயல்படுத்தி வருகின்றோம். ஆனால் நாம் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்கள், நாம் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் என்ற ஒற்றை காரணத்திற்காக அந்த திட்டங்கள் அவருடைய காலங்களில் முடக்கப்பட்டு வருகின்றது. அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் வர இருக்கக்கூடிய சட்டமன்றத்துடைய பொதுத் தேர்தலில் நமது தாய்மாருடைய ஏகோபித்த ஆதரவை பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். அண்ணன் தளபதி அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற சூழ்நிலையில் நமது உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஆளும் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினராக தலைவர் அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கு நீங்கள்லாம் ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கூறி உங்களை சந்தித்ததிலே மகிழ்வுற்று நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.